வெல்கம் டு மணிஸ்ரீ லேர்னிங்ஸ். இன்னைக்கு நம்ம பாலிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள். அத பத்தி இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் என்னென்னன்னு வாங்க பார்த்துரலாம். சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு. நம்ம அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்தால எழுதப்பட்ட அரசியலமைப்பு. முழுமையாக எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு. சரிங்களா? அதுல 395 விதிகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்கு. ஒருமைப்பாடு கொண்ட கூட்டாட்சி. மையம் வலுவானது. மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒருமைப்பாடோட கூட்டாட்சி செய்ற இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாராளுமன்ற ஆட்சி முறை. பார்லிமெண்டோட ஆட்சி முறை. அமைச்சரவை, நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு இது. குடியரசு குடியரசு அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தானே நம்மளுக்கு இருக்காங்க. அதுதான் குடியரசு. அது நம்ம இந்தியாவோட சிறப்பியல்புகள்ல குடியரசுன்னு சொல்லி ஒரு இது குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மத சார்பற்ற செக்குலரிசம். அனைத்து மதங்களும் சமம்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்க அப்படின்னா 6 முக்கிய உரிமைகள். அது அடிப்படை உரிமைகள் வர டாபிக்ல உங்களுக்கு டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி அரசு கொள்கை வழிகாட்டிகள். அரசு என்னென்ன கொள்கை வழிகாட்டிகள் அத பத்தி நம்ம அடுத்த டாபிக்ல பார்த்துரலாம். அடிப்படை கடமைகள். குடிமக்களோட நம்மளோட டியூட்டிஸ் என்னென்னன்னு சொல்லி அதுல வந்துரும். அடுத்து சட்டத்தின் ஆட்சி. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் சொல்லிட்டு அது ஒரு சிறப்பியல்புகள். அடுத்து சுதந்திரம் மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. சரிங்களா? நம்ம ஃப்ரீடமாவும் சரி, எல்லாரும் நிர்வாகம் சட்டமன்றத்திலிருந்து தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இப்போ ஒரு நீதித்துறையில ஏதாவது ஒரு கேஸ்ல ஒரு ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா, யார்கிட்டயும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீதித்துறை என்ன முடிவு எடுக்குதோ அது எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு நிர்வாகம் சட்டமன்றத்துக்கிட்டயோ, எதுக்கிட்டயும் கேட்கணும்னு எந்த ஒரு பொறுப்பும் இல்ல. அததான் சுதந்திரம் மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு சொல்றாங்க. அடுத்து நீதித்துறை மறு ஆய்வு. நீதித்துறை மறு ஆய்வுனா நீதிமன்ற சட்டங்களை ரத்து செய்யும் அதிகாரம். நீதித்துறை மறு ஆய்வு. நீதிமன்ற சட்டங்களை ரத்து செய்யும் அதிகாரம் கொண்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் அவசர நிலை விதிகள். இந்த மத்திய அரசு தேசிய, மாநில நிதி இதுக்கெல்லாமே அவசர நிலை விதிகளும் இருக்கு. அப்புறம் ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை இந்திய மக்களாகிய நாம் குடியுரிமை பெற்றிருக்கோம்ல. அததான் சொல்றாங்க. ஒற்றை குடியுரிமை. ஒருத்தருக்கு ஒரு குடியுரிமை தான். அடுத்து உலகளாவிய வாக்குரிமை. 18 வயதுக்கு உட்பட்டவர் அனைவருக்கும் வாக்கு இருக்குன்னு சொல்றது. நெக்ஸ்ட் சுதந்திரம் அமைப்புகள். தேர்தல் ஆணையம், யுபிஎஸ்சி இதெல்லாம் வருது. அடுத்து திருத்தத்தக்க அரசியலமைப்பு. நெகிழும் கடினமும் கலந்தது. ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கும். கொஞ்சம் கடினமாவும் இருக்கும். அதுதான் நம்ம அரசியலமைப்போட சிறப்பு. நெக்ஸ்ட் சிறுபான்மை பாதுகாப்பு. மொழி, மத இத பாதுகாக்கிறது சிறுபான்மை பாதுகாப்பு. உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து, நகராட்சி இதெல்லாம் சொல்லி. அடுத்து மொழி. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். நம்ம இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, 20 சிறப்பியல்புகள் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி இதுதான் சிறப்பியல்புகள். அதோட சுருக்க விளக்கம் சும்மா ஷார்ட்டா அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது தனியா ஒரு டேபிள் குடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கூட படிக்கிற எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற நெறைய வீடியோக்கள் உங்களுக்கு இனி வந்துட்டே தான் இருக்கும். அதுவும் கீ நோட்ஸா தான் எல்லாமே கீ நோட்ஸ மட்டும் தான் தரப்போறோம். சரிங்களா? இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்